T20 போட்டிகள்ல அதிக ரன்கள் குவிச்ச பேட்ஸ்மேன்கள் பட்டியல விராட் கோலி 11,965 ரன்களோட 4வது இடத்துல இருக்காரு. இன்னும் 35 ரன்களை விராட் கோலி எடுத்தா T20 போட்டிகள்ல 12,000 ரன்களை எடுத்த முதல் இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனையை விராட் கோலி படைப்பாரு. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது T20 போட்டி இன்னைக்கு நடக்க இருக்கிற நிலையில இந்த சாதனையை விராட் கோலி படைப்பாரா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல இருக்காங்க ரசிகர்கள். அது மட்டும் இல்லாம இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா இன்னைக்கு தன்னுடைய 150வது சர்வதேச T20 ஆட்டத்தை விளையாட இருக்காரு. இதன் மூலம் உலக அளவுல 150 T20 போட்டிகளை விளையாடும் முதல் வீரர் அப்படிங்கிற சாதனையை ரோஹித் சர்மா படைக்க இருக்காரு. T20 போட்டிகள்ல அதிக விக்கெட்டுகளை எடுத்த பவுலர்களுடைய பட்டியலை வெளியிட்டிருக்கு ICC. இந்த பட்டியல்ல 151 விக்கெட்டுகளோட நியூசிலாந்து வீரர் டிம் சவுத்தி முதலிடத்துல இருக்காரு. இதன் மூலம் சர்வதேச T20 போட்டிகள்ல 150 விக்கெட்டுகளை கடந்த முதல் வீரர் அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காரு டிம் சவுத்தி. 2வது இடத்துல வங்கதேச கேப்டன் ஷகிப் அல் ஹசனும் 3வது இடத்துல ஆப்கானிஸ்தான் அணியின் ஆல்ரவுண்டர் ரஷீத் கானும் இருக்காங்க. இந்த பட்டியல்ல முதல் 10 இடத்துல இந்திய வீரர்கள் யாரும் இல்லாதது குறிப்பிடத்தக்கது. T20 உலகக்கோப்பை தொடர்பான தன்னுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு இந்திய அணியின் முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா. இது தொடர்பா பேசியிருக்க ரெய்னா, விராட் கோலி நம்பர் 3ல களம் இறங்குவது கரெக்டா இருக்கும். ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் ஓபனிங் பேட்ஸ்மேன்களா இறங்கும் போது இடது கை வலது கை காம்பினேஷன்ல ஒரு நல்ல ஓபனிங் அணிக்கு கிடைக்கும்னு சொல்லி இருக்காரு சுரேஷ் ரெய்னா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.